உயிர் காக்கும் கவச உடையை கொடுத்துருக்கணும். ஆனால் அப்படி கொடுக்காம அது ஓரமாக இருக்கின்றது. படகு மூழ்க தொடங்கிய பிற்பாடு தான் படகுல இருந்த பணியாளர்கள் உடனடியாக சுதாரித்து கொண்டு அந்த லைஃப் ஜாக்கெட்டை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க. அதை எல்லாரும் போடுறதுக்குள்ளேயே அந்த படகானது மூழ்கி விட்டது. நிறைய பேர் தண்ணீரில் தத்தளித்து உயிரிழந்து விட்டார்கள். அந்த கடைசி நிமிட காட்சிகளை பார்க்கலாம். இந்த படகு விபத்து எப்படி நடந்திருக்கும் தெரியுமா? செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோட உதவியுடன் சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோவை நம்முடைய ஏஐ குழுவினர் தத்ரூபமாக உருவாக்கி இருக்கிறாங்க. அதனை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். காட்சிகளில் பார்க்குறீங்க. உயிரிழந்தவர்களில் ஒரு தாய் என்ன பண்ணாங்க, தன்னுடைய 4 வயது மகனை கட்டி அணைத்தபடி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி இந்தியாவையே உலுக்கி இருக்கின்றது. அந்த பெண்மணி லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தப்பிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் கூட தன்னுடைய மகனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று நினைத்து கடைசி வரை தண்ணீரில் தத்தளித்து கொண்டே போராடி இருக்கிறாங்க. தன் உயிரே போகும் நிலை வந்த போதும் கூட அவர் தன் மகனை விடவில்லை. அந்த பெண்ணின் கணவரும் இன்னொரு மகளும் எப்படியோ உயிர் படைச்சிட்டாங்க. இவங்க டெல்லியை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அப்படின்னு தகவலானது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. தாய் பாசத்துக்கு இந்த உலகத்தில் ஈடு இணை எதுவுமே கிடையாது. கடவுளே அந்த தாயையும் குழந்தையும் எப்படியாவது காப்பாற்றி இருக்கக்கூடாதா? அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பலரும் கண்ணீர் சிந்திக்கிட்டு